Hi students, welcome to Unacademy. Okay, so நம்ம வந்து ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து 3 வீடியோஸ்ல ஆகஸ்ட் 1 to 5, 5 to 10, 16, 11 to 15 நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 16 to 20 வந்து நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ இன்னும் 2 வீடியோஸ் இருக்கு. அதில் நான் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேவா? ஃபைன். ஸோ இது நீங்க வந்து டெய்லியும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? நம்ம அப்படியே குயிக்கா ரிவைஸ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாரு. இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், எக்ஸாம்க்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is only the fourth prime minister to deliver 7 consecutive speeches, சரியா? தொடர்ந்து 7 முறை ரெட் ஃபோர்ட்ல ஸ்பீச் கொடுத்த 4வது பிரைம் மினிஸ்டர் இவர். தொடர்ந்து 7 முறை ஸ்பீச் கொடுத்த 4வது பிரைம் மினிஸ்டர் இவர். அது மாதிரி ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் டு கிவ் 7 கான்சிக்யூட்டிவ் ஸ்பீச் வந்து இவர் தான். இதுக்கு முன்னாடி அதிக ஸ்பீச்சஸ் யாராரு கொடுத்திருக்காங்கன்னா, ஜவஹர்லால் நேரு வந்துட்டு 17 டைம்ஸ் வந்து ஸ்பீச் கொடுத்திருக்காங்க 17 வருடங்களா. அதுக்கப்புறமா இந்திரா காந்தி 16 முறை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 10 முறை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளுடைய மோடி வந்து 7 முறை, வாஜ்பாய் 6 முறை கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அப்போ இந்த வருஷம் வாஜ்பாய் ரெக்கார்ட் அவர் பீட் பண்ணிருக்காரு. 7 கான்சிக்யூட்டிவ் ஸ்பீச்சஸ் வந்து தொடர்ந்து கொடுத்திருக்காரு, சரியா? இதுல இம்பார்ட்டன்டா என்னென்ன நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, முதல் விஷயம் ஆப்டிகல் ஃபைபர் கனெக்டிவிட்டி பத்தி சொல்லியிருப்பாரு. இந்தியாவில் வந்து ஆல்ரெடி 1.5 லேக் வில்லேஜஸ்ல வந்துட்டு ஆப்டிகல் ஃபைபர் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து நெக்ஸ்ட் 1000 டேஸ்க்குள்ள 6 லேக் வில்லேஜஸ்க்கு ஆப்டிகல் ஃபைபர் கனெக்டிவிட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 1.5 லேக் வில்லேஜஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் 6 லேக் வில்லேஜஸ்க்கு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா டோட்டலா நெக்ஸ்ட் 1000 டேஸ்ல. அடுத்தது நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன்ன்றதை லான்ச் பண்ணிருப்பாங்க, அதை பத்தி நம்ம பார்ப்போம் பின்னாடி. அப்புறம் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட், இதை பத்தி நம்ம போன கிளாஸ் கூட பார்த்திருப்போம் இல்லைங்களா? பார்த்திருப்போம். இது மூலமா என்ன சொல்லியிருப்பாங்க, அடுத்த 5 இயர்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 110 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த கொரோனா வைரஸ் டைம்ல அதிகமா இருக்குது, 18% அளவுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ப்ராஜெக்ட் டால்பின், அதை பத்தி நம்ம பார்ப்போம் பின்னாடி, சரியா? அதுக்கப்புறம் வந்து கார்பன் நியூட்ரல் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்தியாவில சிக்கிம் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி சிக்கிம் வந்து ஒரு கார்பன் நியூட்ரல் ஸ்டேட்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டேட் அப்படின்னு சிக்கிம் தான் சொல்லுவாங்க. கார்பன் நியூட்ரலிட்டி அப்படிங்கும்போது எவ்வளவு கார்பன் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமோ அவ்வளவு கார்பனை அப்சார்ப் பண்ணிக்கிற அளவுக்கு பிளான்ஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதான் கார்பன் நியூட்ரலிட்டி, சரியா? இப்ப நம்ம ஒரு 10 கிலோ கார்பன் வெஹிக்கிள் எமிஷன்ஸ்னால ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10 கிலோகிராம் கார்பன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 10 கிலோகிராம் கார்பனை அப்சார்ப் பண்ணிக்கிற அளவுக்கு பிளான்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா அதான் கார்பன் நியூட்ரலிட்டி, இல்லையா? சோ அந்த மாதிரி லடாக் வந்து ஒரு கார்பன் நியூட்ரல் ஸ்டேட்டா ஆக்க போறோம்னு சொல்லி, இது வந்து ஆக்சுவலா யூனியன் டெரிட்டரி தான், அது வந்து ஒரு கார்பன் நியூட்ரல் ஸ்டேட்டா ஆக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க லடாக். ஏற்கனவே சிக்கிம் இருக்கு, அது மாதிரி லடாக் ஆக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டுல வந்து 12 மெம்பர் பேனல் செட்டப் பண்ணிருக்காங்க டு ஸ்டடி த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் டிராஃப்ட். அந்த பேனலோட ஹெட் யாருன்னா சந்தீப் சக்சேனா அப்படின்றவரு. அடுத்தது இஸ்ரோவும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரும் சேர்ந்து நிலாவில் வந்துட்டு பிரிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, சரியா? எதுக்காகனா, நாளைக்கு நம்ம ஃபியூச்சர்ல நிலாவில் போயிட்டு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அமைக்கணும் அப்படின்னா இங்க இருந்தே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதனால நிலாவிலே என்ன பண்ணலாம், அங்கே இன்சைட் டு மேனுஃபேக்சரிங், அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அங்கே நம்ம கற்கள்லாம் உருவாக்கணும் இல்லையா மேனுஃபேக்சரிங்க்கு. ஸோ அதுக்கான ஒரு டெக்னாலஜியை இஸ்ரோவும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரும் சேர்ந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் நியூயார்க், அமெரிக்கால நியூயார்க்ல கூடிய டைம் ஸ்கொயர் அப்படின்ற பிளேஸ்ல நம்மளுடைய தேசிய கொடி முதல் முறையாக வந்து பறக்க விட்டுருக்காங்க, சரி? நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இதை பறக்க விட்டுருக்காங்க. இது வரைக்கும் வரலாற்று இல்லாத அளவுக்கு முதல் முறையா அங்க பறக்க விட்டுருக்காங்க, டைம் ஸ்கொயர் நியூயார்க்ல. அடுத்தது டிஃபென்ஸ் மினிஸ்டர் லான்ச்சஸ் த இண்டிஜெனைசேஷன் போர்ட்டல் ஸ்ரீஜன், சரிங்களா? ஸோ டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இண்டிஜெனைசேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். எந்தெந்த பொருட்களெல்லாம் இண்டிஜெனைசேஷன் பண்ணிருக்காங்க, அதாவது ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் வந்து அறிவிக்க போறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வாங்க போறதுல இந்தியாவில இருந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத அந்த லிஸ்ட் வந்து இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் நம்ம இந்தியாவில இருந்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தீங்கன்னா நீங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணலாம், இல்ல நீங்க ஒரு ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்கலாம், சரியா? ஸோ அந்த போர்ட்டல் தான் ஸ்ட்ரீஜன் போர்ட்டல். It is to promote the indigenization of the defense items by providing information
about the defense equipment items that are being imported. கரண்டா என்ன இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் அவங்க கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நாங்க இனிமே இம்போர்ட் பண்ண போறதுல இந்தியால வாங்க போறோம்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அடுத்து சரியா, அது ஸ்ரீஜன் போர்ட்டல் பண்ணும். அதே மாதிரி இது ஸ்வஸ்தியா போர்ட்டல். ஸ்வஸ்தியா போர்ட்டல் வந்து ட்ரைபல் மினிஸ்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்றதுக்காக. இப்போ இந்தியாவில கூட எல்லா ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது கரண்டா என்னென்ன மாதிரி டிசீசஸ் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த போர்ட்டல்ல ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரைபல் ஏரியாஸ்லயுமே பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து இந்த போர்ட்டல் மூலமா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தட் எல்லா ட்ரைபல் ஏரியாஸ்லயும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக. சரியா, ஸோ முக்கியமா வந்து ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்ததா மொரிஷியஸ்க்கு பக்கத்துல வந்து ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டதா நம்ம வந்து பார்த்திருப்போம் போன கிளாஸ். இது வந்து ஜப்பானை சேர்ந்த ஒரு கப்பல், அந்த கப்பல் வந்து அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த இடத்துல அந்த ஒரு மீட்பு குழுவை இந்தியா வந்து அனுப்பியிருக்காங்க. சரிங்களா, ஒரு மீட்பு குழுவை இந்தியா அனுப்பியிருக்காங்கன்ற சின்ன விஷயம், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூஎஸ் FDA நாட் ஃபார் ரேபிட் இன்எக்ஸ்பென்சிவ் சலைவா டெஸ்ட். சரி, அமெரிக்கால வந்து FDA இருக்காங்களே, FDAனா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க வந்துட்டு சலைவா டைரக்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் கிட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் கிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சலைவா இருக்கு இல்லையா, அந்த சலைவாவை டெஸ்ட் பண்ணி அதுல கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி சொல்றாங்க உங்களோட எச்சில வச்சு. சரியா, இது வந்து இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 90% சென்சிட்டிவிட்டி இதுக்கு இருக்கு. அதாவது ரொம்ப கம்மியான வைரஸ் தான் உங்க சாம்பிள்ல இருந்தா கூட இது வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடும். சரியா, அப்ப இதுக்கு நல்ல குட் சென்சிட்டிவிட்டி இருக்குன்றதுனால நிறைய சாம்பிள் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் சாம்பிள் கொடுத்தாலே அதுல கொஞ்சமா வைரஸோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருந்தா கூட இது டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். சரியா, அதான் அந்த சலைவா டைரக்ட் அப்படின்ற டெஸ்ட் கிட் இந்த யூஎஸ்ஏல அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும், ரிசல்ட் வந்து குயிக்கா தரும் இருக்காங்க. காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். எவ்வளவு இருக்குன்றாங்கன்னா $10 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பாப்போம் இந்தியாவில வரும்போது நம்ம பார்ப்போம். அடுத்ததாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தமிழ்நாட்டுல சில விருதுகள் கொடுத்திருப்பாங்க இல்லையா, ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தமிழ் செல்விக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் முத்தம்மாளுங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கல்பனா சாவ்லா, செந்தமிழ் செல்வி அண்ட் முத்தம்மாள். அடுத்ததா ஆனந்தவள்ளி, இவங்க 3 பேர் கொடுத்திருக்காங்க. செந்தமிழ் செல்வி, முத்தம்மாள், அப்புறம் ஆனந்தவள்ளி இல்லையா. அடுத்ததாக தமிழக அரசின் சிறந்த மாநகராட்சிக்கான விருது வேலூர் மாநகராட்சிக்கு கொடுத்திருக்காங்க. தமிழக அரசினுடைய சிறந்த மாநகராட்சி சிறந்த மாநகராட்சிக்கான விருது வந்து வேலூர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிறந்த பேரூராட்சிக்கான விருது தேனி மாவட்டம் வீரபாண்டிக்கு கொடுத்திருக்காங்க. பேரூர் டவுன் பஞ்சாயத்துக்கான விருது வீரபாண்டி கொடுத்திருக்காங்க. சிறந்த முனிசிபாலிட்டி வந்து வேலூர். அடுத்தது தமிழக அரசின் டாக்டர் அப்துல் கலாம் விருது நாகப்பட்டினத்தை சேர்ந்த அனந்தம் இளைஞர் அறக்கட்டளை நிறுவனர் செல்வகுமார் அப்படின்றவருக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக டிஜிட்டல் ஹெல்த் மிஷன், இதை பத்தி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படின்றது இட் இஸ் எ வாலண்டரி சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சரியா, இதுல வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுல ஒரு 6 விஷயம் மட்டும் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து ஹெல்த் ஐடி. இந்த டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியால கூட எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் ஐடின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி ஆதார் நம்பர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹெல்த் ஐடி. சரியா, இது வந்து ஆதார் வந்து எல்லாரும் கட்டாயமா வச்சுக்கணும். பட் இது வந்து கட்டாயம் கிடையாது, வேணா நீங்க வச்சுக்கலாம். ஹெல்த் ஐடி எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துருவாங்க. அப்புறம் டிஜி டாக்டர்னா ஆன்லைன்ல டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதான் டிஜி டாக்டர். ஹெல்த் ஃபெசிலிட்டி ரெஜிஸ்ட்ரி, இந்தியால எங்கெங்கெல்லாம் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், டெஸ்டிங் சென்டர்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் ரெஜிஸ்ட்ரிலாம் எங்கெங்க இருக்கோ, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதை பத்தின டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஹெல்த் ஃபெசிலிட்டி ரெஜிஸ்ட்ரி, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்க இருக்குன்ட்டு. பர்சனல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா. நீங்க வந்துட்டு எங்க இந்த டாக்டர் எல்லாம் போறீங்க, என்னென்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி பண்ணிருக்கீங்க, உங்களை பத்தி எல்லா ஹெல்த் ரெக்கார்ட்ஸையும் ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. சரியா, இதெல்லாம் நீங்க விருப்பப்பட்டாதான். அப்புறம் இ-ஃபார்மசி, டிஜி டாக்டர் மாதிரி இது இ-ஃபார்மசி, ஆன்லைன்ல மெடிசின்ஸ் ஆர்டர் பண்ணி டெலிமெடிசின் ஃபெசிலிட்டிஸ். சரியா, இந்த 6 விஷயங்கள் தான் இந்த டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் கீழே சொல்லியிருக்காங்க. இந்த ஹெல்த் ஐடின்றது 14 டிஜிட் நம்பர். இந்த இப்போ நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த 14 டிஜிட் நம்பர் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் சிஸ்டம்ல போட்டாருன்னா உங்களை பத்தின எல்லா பாஸ்ட் ஹிஸ்டரியும் அதுல வந்துடும். எப்ப வரும்னா நீங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து சப்மிட் பண்ணா மட்டும்தான் அந்த டேட்டா தான் அங்க வரும். சரியா,
அப்படியே மாயமாலாம் அங்க வந்துரு போதில்ல. சோ நீங்க வந்து கொடுக்கணும். நீங்க வந்துட்டு இல்ல எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க கொடுக்க வேணாம். ஓகேவா? சோ வேணுங்கிறவங்க இது பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்துட்டு யூனியன் டெரிட்டரிஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போறாங்க. சண்டிகர், லடாக், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ, புதுச்சேரி, அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் லட்சதீப். நீங்க ஃபர்ஸ்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா மற்ற இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அடுத்ததாக ப்ராஜெக்ட் லைன் அண்ட் ப்ராஜெக்ட் டால்பின் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் லைன் எதுக்காகனா டு கன்சர்வ் த ஏஷியாட்டிக் லயன்ஸ். ஏஷியாட்டிக் லைன் இந்தியாவில் எங்க இருக்குன்னா கிர் நேஷனல் பார்க்ல இருக்கு. இது ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்ல என்டேஞ்சர்ட் கேட்டகரியில இருக்கு. என்டேஞ்சர்னா அடுத்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர், அப்புறம் எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்ட், அப்புறம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன்ல என்டேஞ்சர்ட்ல இது இருக்கு. ஷெட்யூல் 1 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஷெட்யூல் 1ல இருக்கு நம்ம பார்த்தோம் இதை. அப்ப அதை நீங்க வேட்டையாட முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 1ல இது இருக்கு, நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் ப்ராஜெக்ட் டால்பின் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காக டு கன்சர்வ் த கேஞ்சட்டிக் டால்பின், போத் ரிவர் அண்ட் ஓஷன் கேஞ்சட்டிக் டால்பின் ரெண்டுத்தையுமே. கேஞ்சட்டிக் டால்பின்றது இந்தியாவுடைய நேஷனல் ஆக்வாட்டிக் அனிமல். இது வந்து கங்கா, மேகனா, பிரம்மபுத்திரா ரிவர்ஸ்ல இருக்கு. இதுவும் வந்து என்டேஞ்சர் கேட்டகரியில இருக்கு. ஷெட்யூல் 1 அண்ட் அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்கு இதுவும். சரியா? அடுத்ததாக லெஜெண்டரி கிளாசிக்கல் மியூசிக் சிங்கர் பண்டிட் ஜஸ்ராஜ். பண்டிட் ஜஸ்ராஜ் அப்படின்ற ஒரு கிளாசிக்கல் மியூசிக் சிங்கர். இவர் ரீசெண்டா இறந்திருப்பாரு. போன வருஷம் நாசா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவருடைய பேரை வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு வச்சிருப்பாங்க. ஆஸ்ட்ராய்டுனா இல்ல, ஒரு மைனர் பிளானட். ஒரு மைனர் பிளானட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேரை வந்து வச்சிருப்பாங்க. அவர் வந்து இப்ப ரீசெண்டா இறந்துட்டாரு, பண்டிட் ஜஸ்ராஜ். சரியா? பாத்துக்கோங்க. அடுத்தது சத்தீஸ்கர் Jagdalpur become the first municipal corporation to provide forest land right certificate to people of an urban area. So நார்மலா இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட் சர்டிபிகேட்ஸ் அப்படின்றது ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் தான் கொடுப்பாங்க. முதல் முறையா அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளுக்கு இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. எங்கன்னா ஜகதால்பூர் அப்படின்ற பிளேஸ்ல, சத்தீஸ்கர்ல. சரியா? அடுத்ததாக மத்திய பிரதேஷோடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா உள்ளூர் இளைஞர்களுக்கே அரசு வேலை தரப்படும் முழுக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் சட்டப்படி சொல்லல, சும்மா வந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் மத்திய பிரதேஷ்ல. அடுத்தது ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர். டைட்டில் ஸ்பான்சரா இந்த வருஷம் யார் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா ட்ரீம் லெவல் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஈவன் பைஜூஸ், அன் அகாடமி எல்லாம் கூட இதுக்கு போட்டி போட்டாங்க, பட் வந்து கிடைக்கல இல்லையா? ஸோ ட்ரீம் லெவல் கிடைச்சிருக்கு. பட் அன் அகாடமி வந்து ஒரு அபிஷியல் ஸ்பான்சரா வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அன் அகாடமி, அப்புறம் டாடா மோட்டார்ஸ், அப்புறம் வந்து கிரெட் அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு நிறுவனம், கிரெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, டாடா மோட்டார்ஸ், அப்புறம் அன் அகாடமி 3 பேர் வந்து அபிஷியல் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி 3 பேரை சூஸ் பண்ணிருக்காங்க. ட்ரீம் லெவல் வந்து டைட்டில் ஸ்பான்சர். சரியா? ஸோ தட் நீங்க எல்லா மேட்சஸ்லயுமே வந்துட்டு அன் அகாடமி பேர் என்ன கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம அன் அகாடமி லெஜெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கூட மேபி இன்னும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து பேசலாம். ஆல்ரெடி அன் அகாடமி லெஜெண்ட்ஸ்ல நிறைய கிரிக்கெட்டர்ஸ் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 10 days முன்னாடி கூட டிவிலியர்ஸும் கெவின் பீட்டர்சன் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங் பேசினாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க. விராட் கோலி கூட முன்னாடி பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் நிறைய கிரிக்கெட்டர்ஸை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இல்லையா? அடுத்ததை பார்த்தீங்கன்னா மேலும் சில விமான நிலையங்களை தனியார் மயமாக்க மத்திய அரசு திட்டம். ஸோ நம்ம மத்திய அரசு வந்து போன வருஷம் என்ன அனௌன்ஸ் பண்ணிருவாங்க, ஒரு 6 விமான நிலையங்களை வந்து தனியார் மயமாக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த 6 விமான நிலையங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ, அகமதாபாத், ஜெய்ப்பூர், மங்களூரு, திருவனந்தபுரம், குவஹாத்தி, இதெல்லாம் வந்துட்டு தனியார் மயமாக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த 6த்துக்கான இந்த ஏலம் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து யாரு எடுத்திருப்பாங்கன்னா அதானி நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த ஏலத்துல எடுத்திருப்பாங்க. ஸோ அப்ப இதை பார்த்துக்கக்கூடிய அந்த ஏலத்துல வந்து அதானி நிறுவனம் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இனிமே அந்த ஏர்போர்ட்ஸை பார்த்துக்குவாங்க. சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இது மூலமா கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ரெவன்யூ கிடைக்கும், அவங்களுக்கும் ரெவன்யூ கிடைக்கும். சரியா? அதனாலதான். அப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல 100 விமான நிலையங்கள் வந்து புதுசா கட்டுறதுக்கு மத்திய அரசு திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்ததா தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்தார் அசோக் லவாசா. இல்லையா? சோ அசோக் லவாசா அப்படின்றவரு தேர்தல் ஆணையரா இருந்தாரு, பதவியை ராஜினாமா பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஓகே. சோ இவருக்கு பதிலாக ராஜீவ் குமார் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம்.
இல்லைங்களா? ஸோ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பாரு, சுனில் அரோரா. பிளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஒரு எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா அசோக் லவாசா இருந்தாரு. அசோக் லவாசா அப்ப ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா ராஜீவ்குமார் அங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு எலெக்ஷன் கமிஷனர் யார் இருக்காங்கன்னா சுஷில் சந்திரான்றவர் இருக்காரு. இல்லையா? நம்ம இதை பார்த்திருப்போம். ஏன் அந்த அசோக் லவாசா எங்க போயிட்டாருன்னா இவர் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய வைஸ் பிரசிடென்டா இவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய மணிலால ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்தியால சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 15ல ஆர்டிகல் 324ல தான் எலெக்ஷன் கமிஷனுடைய காம்போசிஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம இந்தியன்ல நம்ம எலெக்ஷன் கமிஷன் 1950ல வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தான் இருந்தாரு. அப்புறமா 1989ல 15 அக்டோபர் வரைக்குமே ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தான் இருந்தாங்க. அப்புறம் 1989ல 16 அக்டோபர்ல இருந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் திரும்ப 1990ல ஜனவரி மாசம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருப்பாங்க. 2 எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. திரும்ப 1993ல இருந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? எதுக்காக 1989ல எக்ஸ்ட்ரா 2 பேரை ஆட் பண்ணாங்க அப்படின்னா 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988. இந்த ஆக்ட் என்ன பண்ணிருக்கோம்னா ஓட்டிங் ஏஜ் 21ல இருந்து 18 குறைச்சிருக்கும். இந்த ஆக்ட் வந்துட்டு 16 அக்டோபர் 1989ல 16 அக்டோபர் 1989ல தான் இந்த ஆக்ட் அமலுக்கு வந்திருக்கும். இந்த ஆக்ட் அமலுக்கு வந்த நாளுக்கு அப்புறமா 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். அடுத்ததா பிஎம் கேர்ஸ் நிதியை தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் மறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். பிஎம் கேர்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். பிஎம்என்ஆர்எஃப்னா என்ன, பிஎம் கேர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்னா என்ன, மூணுமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா கிளாஸ்ல. பிஎம் கேர்ஸ் அப்படின்றது இப்போ மோடிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணது கொரோனா வைரஸ்க்காக. இப்போ வந்து ரீசெண்டா மார்ச் மாசம் இதை கொண்டு வந்திருப்பாரு. இந்த பிஎம்என்ஆர்எஃப் அப்படின்றது நேரு பீரியட்ல 1948ல சம்திங் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பிஎம்என்ஆர்எஃப்ல வந்து மினிமம் 100 rupees வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா பிஎம் கேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 rupees கூட நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இதுல. சரியா? இது ரெண்டுமே நம்ம பீப்புள் கான்ட்ரிபியூட் பண்றதுதான். இது ரெண்டுத்துமே வந்து சிஏஜி ஆடிட் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டுத்துமே பட்ஜெட் அலோகேஷன் இருக்காது. பட்ஜெட்ல இருந்து அலோகேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த என்டிஆர்எஃப் இருக்கு இல்லையா, இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005 இந்த சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சுவரி ஃபண்ட். இது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்றது. இந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா, இதுல வந்து இதுக்கு முன்னாடி பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. பட்ஜெட் அலோகேஷன் மட்டும் தான் இதுல இருந்துச்சு. இப்போ வந்து பீப்புள் அண்ட் கம்பெனிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இதை வந்து சிஏஜி ஆடிட் பண்ணுவாரு. பட் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆடிட்டிங் பண்ண மாட்டாங்க. பட் பிஎம் கேர்ஸ் வந்து ஒரு பிரைவேட் பர்சன் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. பட் இதை வந்து சிஏஜி ஆடிட் பண்ணுவாங்க. அதனால வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இங்க. ஓகேவா? பட் இதுல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கேஸ் போடுறாங்க. என்னன்னா பிஎம் கேர்ஸ்ல கலெக்ட் ஆன அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் என்டிஆர்எஃப்க்கு மாத்துங்கன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. ஏன்னா இதை வந்து சிஏஜி ஆடிட் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால இங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல, அதனால என்டிஆர்எஃப்க்கு மாத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அடுத்தது மேகாலய மாநிலத்தினுடைய ஆளுநராக சத்யபால் மாலிக்ன்றவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஏன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை வந்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் சொல்லி 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சாங்க இல்லையா, அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவர் சத்யபால் மாலிக் தான். அதனால இவர் பேர் முக்கியம். இப்போ ஒரு அதுக்கப்புறம் கோவால ஆளுநரா இருந்தாரு, இப்போ மேகாலயோட ஆளுநரா இருக்காரு சத்யபால் மாலிக். அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்மளுடைய மோடிஜி அவர்கள் இந்த ஒரு தலைப்பாகை அணிஞ்சிருந்தாங்க. இந்த தலைப்பாகை வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு விவசாயி, அவரோட பேர் என்ன, கஜன் சிங் பர்மர், அவர் செஞ்சு கொடுத்த அந்த தலைப்பாகையை அவர் அணிஞ்சிருக்காரு. என்ன அவர் ஸ்டேட் இல்லையா? ஓகே. அடுத்ததா ஸ்டெர்லைட் பிளான்ட் இருக்கு இல்லையா, ஸ்டெர்லைட் பிளான்ட் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஏன் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்டெர்லைட் பிளான்ட் அப்படின்றது ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி. இது ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிய ஒரு நார்மல் இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்குள்ள நீங்க கட்டியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க கட்டக்கூடாது. ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு ஜோன் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்பெஷல் ஹசார்டஸ் ஜோன்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கதான் போயிட்டு நீங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் கட்டிருக்கணும், இங்க கட்டிருக்க கூடாது, அதனால இது ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இப்போ போறாங்க. அடுத்ததாக சீட்டாஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா ரீச் மைசூர் ஜூ. ஏன் சோ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து சீட்டாஸ் வந்து மைசூர் ஜூக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரியா, இது மூலியமா வந்துட்டு இது வந்து ஒரு சீட்டா இன்ட்ரோடக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சீட்டா ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கிட்ட சீட்டாஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எப்பயோ 50 இயர்ஸ் முன்னாடி அழிஞ்சு போச்சு. அதனால வந்துட்டு ஆப்பிரிக்கால இருந்து இங்க நம்ம எடுத்துட்டு வரோம். சரி, எடுத்துட்டு வந்து மைசூர் ஜூல 2 சீட்டாஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ட்ரீம் 11 ஸ்பான்சர் பார்த்துட்டோம். அடுத்ததாக டெத் வேலி ரெக்கார்ட் த ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் ஆன் எர்த். ஸோ எர்த்லயே ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா அமெரிக்கால கலிபோர்னியால இருக்கக்கூடிய டெத் வேலில ரெக்கார்ட் ஆயிருக்கு. எவ்வளவு டெம்பரேச்சர்னா 54.4 டிகிரி செல்சியஸ் அல்லது 129.9 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து வேர்ல்டுலயே ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் எதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது டெத் வேலி கலிபோர்னியால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.